டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்திருந்தார் இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த். கடந்த மே மாதம் வெளியான அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவரின் உதவி இயக்குனர் மதன் இயக்கி இருக்கக்கூடிய படத்தில் அவர் ஹீரோவாகவும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக அனஸ்வரா ராஜன் நடிச்சிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தினுடைய ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட்ல ஸ்டேஜில் வச்சு அபிஷன் ஜீவிந்த் அங்கே இருந்த தன்னுடைய தோழி கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினாரு. வெளிப்படுத்தும் போதே வருகிற அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ அப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வெளியாகி அது மிகப்பெரிய ஹிட் அடிச்சு இப்போ அவர் அடுத்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ப்ரொடியூசர் சமீபத்தில் அவருக்கு BMW கார்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனாலும் கூட அபிஷன் தான் அன்னைக்கு சொன்னது போலவே சமீபத்தில், அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி தன்னுடைய காதலி அகிலாவை கரம் பிடிச்சிருக்காரு. ரொம்ப வருஷ தோழியான அவங்க மேல காதல் கொண்டு அபிஷன் ஜீவிந்த் அதை ரொம்ப வருஷமா மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காரு. அதை அந்த ஸ்டேஜில் ஒரு படம் முடிச்சு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியே சொல்லியிருந்திருக்காரு. அவங்களுக்கும் மனசுல காதல் இருந்ததுனால அபிஷன் ஜீவிந்த் சொன்ன உடனே அவங்க அப்பவே கண் கலங்கி இருப்பாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதன் பிறகு அவங்களும் அந்த காதலை ஏற்றுக்க இப்போ அவங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் புடைசூட சென்னையில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. முன்னதாக கிரீன் பார்க் ஸ்டார் ஹோட்டலில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர்கள் சசிகுமார், சிவகார்த்திகேயன், MS பாஸ்கர், ரமேஷ் திலக், நடிகைகள் சிம்ரன், அனஸ்வரா ராஜன் உள்பட பல நட்சத்திரங்கள் கலந்துகிட்டு அபிஷன் ஜீவிந்த் அகிலா தம்பதியினரை வாழ்த்தியிருக்காங்க. மேலும் இயக்குநர்கள் பூ சசி, ரஞ்சித் ஜெயக்குடி, சண்முகப்பிரியன் உள்பட பல இயக்குநர்களும் இதில் கலந்துகிட்டு அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மணமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்திருக்காங்க.